எதுக்கு மீடியா இதை ஊதுறீங்க? எதுக்கு அரசியல்வாதிங்க இதுல குளிர்காயறீங்க? முடிஞ்ச அந்த ஸ்பீச்சை முடிவு வரைக்கும் தெளிவா கேளுங்க. அவர் கட்சிக்கு வந்திருக்கிறாருமா, அவர் பின்னாடி தொண்டர்கள் படை திறந்து நிக்கிறோம். அவர் ஜெயிக்க வச்சு, அதாவது இது வரைக்கும் கர்மாந்திரம் பிடிச்ச 50 வருஷமா இந்த தமிழ்நாடு உருப்படவே கிடையாது. ஏன் இதே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இருந்ததானே. அண்ணா வந்தாரு, அண்ணாவது ஓகே பேக்ல இருந்து வந்தாரு. எம்ஜிஆர் எப்படி வந்தாரு? ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே. விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, ஓகே அப்ப மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது, பேப்பர்ல வரதோ ரேடியோல வரதா நியூஸ். மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு 2001 கட்சி ஆரம்பிச்சு 2006 உட்காரலையா? 2016 எதிர்கட்சி தலைவரா உட்காரலையா விஜயகாந்த்? ஏன் வளர விட மாட்டீங்க? இது 1ஆம் நம்பர் நாகரீகம் கெட்ட அசிங்கமான ஒரு தளம். தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் அந்தரங்கத்துல சமீபத்துல டைவர்ஸ் ஆனவங்க யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டீங்களா? அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தீங்களா? ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ எடுத்தீங்களா? தனுஷ் சூப்பர் ஸ்டாரினுடைய ஒய்ஃப், சூப்பர் ஸ்டாரினுடைய குடும்பம் இன்டர்வியூ எடுத்தீங்களா? Why should this is to a person? கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ள ஒரு பர்சனல் தானே. ஜெயலட்சுமி வந்தாலே, அவ பேர் என்னது, சீமான, அவளை போய் எவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு போயாச்சு இல்ல. எதுக்கு மீடியா இதை ஊதுறீங்க? எதுக்கு அரசியல்வாதிங்க இதுல குளிர்காயறீங்க? இப்ப ஏன் சொல்லணும் இவ்வளவு நாள் இல்லாம? இவங்க பண்ற கூத்து அந்த ஆளை வளர விடக்கூடாது, வரவனை வேர்லயே அழிச்சிடணும். தைரியமா போய் ஃபேஸ் பண்றான் ஒருத்தன், தைரியமா நின்னு பேசுறான். இந்த கால இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி அரசியல் பேசுறான். ஏன் வளர விட மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் அந்த அக்காக்கு சல்யூட் போட்டது மட்டும் இல்லாம வேற லெவல் ஸ்பீச்சுங்க. அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கீங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒருத்தன் பிச்சையா போடுறான், அதே நீ அடிமையா வாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லி இந்த ஜெனரேஷன் அப்படியே திருப்பி கொண்டு வந்து இதாண்டா அரசியல் சொல்லி எல்லாரையும் பேச வச்சாப்ல, எல்லாரையும் யோசிக்க வச்சாப்ல. இன்னைக்கு குட்டி குழந்தைங்கள்ல இருந்து, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து, காலேஜ் படிக்கிற பசங்கள்ல இருந்து, ஏன் ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க முத கொண்டு எல்லாரையுமே அரசியல் பேச வச்சது யாரு? ஆனா அவருக்கு அரசியல் தெரியலையா? பேசுறது அரசியல் கிடையாது, மக்களை எல்லாம் யோசிக்க வச்சு பேச வைக்கிறாங்கல்ல, அதான் அரசியல். இதுக்கு மேலே ஜிகிடி வெல்லாம் ஓடாது. மக்கள் தெளிவாயிட்டாங்க. நீங்க எங்களுக்கு தற்கூரி சொன்னாலும் சரி, அணில் குஞ்சு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது.